நம்முடைய மயிலை சிறகுகள் குழுமத்தின் 8வது அமர்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் குழுவின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் பேர்ட் கவுண்ட் இந்தியா மூலம் நடத்தப்படும் நிகழ்வுகளில் ஒன்றான ஜிபிபிசி மற்றும் சிபிசி என்று சொல்லக்கூடிய ஊர்ப்புற பறவைகள் கணக்கெடுப்பு மற்றும் வளாக பறவைகள் கணக்கெடுப்பில் வருகின்ற 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதால் அதை எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் கணக்கெடுப்பில் பங்கேற்பது, அதற்கு அடிப்படையான eBird செயலியை பயன்படுத்தும் முறையினை நமக்கு எடுத்துரைப்பதற்காக பள்ளி ஆசிரியர், பறவை ஆர்வலர் திரு சுரேந்தர் பூபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். குழுவின் சார்பாக அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கிய மயிலை சிறகுகள் குழுமத்திற்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல புதுசா eBird யூஸ் பண்ணாதவங்க இருக்காங்களா? இருக்காங்க சார், இருக்காங்க. நீங்க eBird ஆப்பை வந்து நீங்க ஆப் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் ஓகே மேம். இல்ல அவங்களும் இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ நீங்க eBird செயலியை வந்து நீங்க வழக்கமா நீங்க டவுன்லோட் பண்ற ஆப் ஸ்டோர்லயோ இல்ல iOS வச்சிருந்தீங்கன்னா அந்த இதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாரிங்க, எக்கோ ஆகுது. சொல்லுங்க செல்வா. வாய்ஸ் வந்து எக்கோ ஆகுதுங்க. அப்படியா? ஏதோ ஒன்று மியூட் பண்ணாம இருக்கீங்க ஒரு ஷேரிங். மியூட் பண்ணி தான் இருக்கு. சப்போஸ் ஆடியோ வந்து ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதை வேணா கம்மி பண்ணி பாருங்க. நான் பேசுறது எக்கோ ஆகுதா? ஆமாங்க, இல்லைன்னா லேப்டாப்போட மியூட் பண்ணிட்டு அதுல ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். இப்ப கிளியரா இருக்கா? சரியா இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆப்பு. கீழே வந்து ஒரு 5 காம்பனன்ட் இருக்கு பாருங்க. சப்மிட்டு, செக்லிஸ்ட், எக்ஸ்ப்ளோர், மை eBird, செட்டிங்ஸ். ஸோ முதல்ல வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே செட்டிங்ஸ்ல போய் சிலதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்றேன். இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே நீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா போகாது. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்க வந்து eBird இந்தியா வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு இங்க லாகின் பண்ணணும். அப்பதான் உள்ள வரும். ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட்ல வந்து பாருங்க, சுரேந்தர்னு என் பேர் காட்டு. நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அது காட்டாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா eBird இந்தியா வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இதுல போட்டு அப்புறமா லாகின் பண்ணாதான் இந்த மாதிரி காட்டும். ஸோ நீங்க செட்டிங்ஸுக்கு போறீங்க. செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க பேர் வந்துடுது. அடுத்தது வந்து பேக் காட்டுது பாருங்க. இந்த பேக்ல வந்து பேக்கை டச் பண்ணீங்கன்னா 3 விதமான இது காட்டும். இன்ஸ்டால்டு, நியர்பை, ஆல் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து முதல்ல ஆளுக்கு போங்க. ஆல்ல போனீங்கன்னாக்கா என்னென்னலாம் காட்டுதுன்னு பாருங்க. அதுல வந்து இந்தியாவை நீங்க சூஸ் பண்ணி இந்தியான்னு இருக்கு, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லா வேணும் அப்படின்னாக்கா. இல்லைன்னா நியர்பை உங்க லொக்கேஷன் எடுத்துக்கோது. ஸோ அந்த லொக்கேஷன் எடுத்துட்டு எது வேணுமோ அதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. இந்தியா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், புதுச்சேரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஆந்திர பிரதேஷ். ஏன்னா நான் ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு தடவை போயிருந்தேன். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பேர்ட் பேக் வேணுமோ அதை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த காமன் நேம் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. அந்த பறவை பெயர் வந்து எந்த பெயர்ல வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் இந்தியா வந்து ப்ரிஃபரபிள். தமிழ்லையும் வருது. தமிழ்ல வந்து ஒரு குறைந்த அளவு பறவைக்கு தான் வந்து தமிழ் பெயர்கள் காட்டுது. ஸோ அதனால வந்து நீங்க இங்கிலீஷ் இந்தியாவே வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து எந்த பெயர்லாம் வேணும், காமன் நேம் மட்டும் வேணுமா,
இல்லை சயின்டிஃபிக் நேம் மட்டும் வேணுமா, இல்லை இது ரெண்டுமே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரெண்டுமே வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து சில பேர் வந்து மொபைல் வந்து பெருசாக வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து டிஸ்பிளே வந்து சின்னதாக இருக்கும். அப்படி டிஸ்பிளே சின்னதாக இருக்கிற பட்சத்தில் காமன் நேம் இடம் இருக்காது இல்லையா, அப்போ வந்து காமன் நேம் மட்டும் காட்டணுமா, இல்லை வந்து சயின்டிஃபிக் நேம் ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டணும், சயின்டிஃபிக் நேம் காட்டணுமா காமன் நேம் காட்டணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து காமன் நேம்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சப்ஸ்பீஷியஸ் லெவலில் உங்களுக்கு வேணுமா, நம்ம புதுசாக பண்ணுறதுனால அது தேவையில்லை, அதை நான் வந்து எடுத்துடுவேன். ஏன்னா வந்து சில இப்போ ஆரஞ்சு ஹெட் த்ரஷ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 சப்ஸ்பீஷியஸ் இருக்கு. ஸோ சிலது வந்து ரெசிடென்ட்டாக இருக்கும், சிலது வந்து மைக்ரேட்டரியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஹெட் த்ரஷ் வந்து கண்ணுக்கு நேராக வந்து 2 கோடு வரும். ஸோ அது வந்து இங்கே ரெசிடென்ட் பேர்டு. அது இல்லாமல் முழு தலையும் ஆரஞ்சா இருக்கும், அது ஒரு ஸ்பீஷிஸ். அப்போ 2 ஸ்பீஷிஸ் இருக்கு ஆரஞ்சு ஹெட் த்ரஷ்லேயே. ஸோ அதெல்லாம் வேணுமா உங்களுக்கும் கேட்குது, அதெல்லாம் வேணாம், ஏன்னா நம்ம புதுசாக பண்ணுறதுனால. அப்புறம் வந்து டச் வைப்ரேஷன், நீங்கள் அதை ஒவ்வொரு தடவையும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறவை பார்க்கும்போது நடந்து போவோம். அப்படி நடந்து போகிறப்ப டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து ஈபர்டே என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிலோமீட்டரில் வேணுமா மைல்ஸில் வேணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து கிலோமீட்டர் தான் வழக்கமாக யூஸ் பண்ணுறது, அதனால கிலோமீட்டர் நான் சூஸ் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து ஏரியா கேட்குது பாருங்க, ஏக்கர்ல வேணுமா ஹெக்டேர்ல வேணும். நீங்க கேட்கலாம், சார் நான் நடந்து தானே போறேன், தொலைவு தெரிஞ்சா போதும்ல, அதே ஏரியா கேட்குதுன்னா ஈபர்டை யூஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட் பண்றாங்க, சயின்டிபிக் ப்ராஜெக்ட்லாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏக்கரா ஹெக்டேரா வந்து தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ ஏக்கர்னே சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு இருக்கு பாருங்க. அந்த ஹெல்ப் டச் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது சம்பந்தமா அந்த மொபைல் இந்த ஆப் சம்பந்தமா ஈபர்ட் சம்பந்தமா எல்லா விஷயமுமே டாபிக் வைஸா அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதை டச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. கீழே வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ்னு இருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா எப்பயாவது ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து அப் டு டேட்டா இருக்கு. அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் நீங்க அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அது பண்ணா இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. சேஞ்ச் அக்கௌண்ட், இப்போ இதே மொபைல்ல வந்து வேற ஒருத்தவங்க நம்ம புது மொபைல் நம்ம வாங்கிட்டோம், இந்த மொபைல்ல வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போறோம், அவங்களுக்கு வேற அக்கௌண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மொபைல்லயே அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செட்டிங்ஸ்ல நம்ம பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நம்ம வந்து பறவை பட்டியல் சமைக்கிறதுக்கு போகணும். ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லைடா வேகமா போற மாதிரினா நீங்க சொல்லுங்க, நான் கொஞ்சம் மெதுவாகவே போறேன். ஏன்னா புதிய நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதனால ஓகே. இல்லைன்னா நீங்க ஏதாவது தேவைப்பட்டது சந்தேகம் இருக்குதுன்னா உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணி அப்பயே நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், மற்றவங்களுக்கு வந்து தெளிவாயிடும். ஸோ செட்டிங்ஸ் முடிச்ச உடனே அடுத்தது வந்து சப்மிட்டுக்கு போறோம். சப்மிட் டச் பண்ண உடனே இந்த ஸ்கிரீன் வந்துடுது. இதுல வந்து டேட்டு, ஈபர்டை பொறுத்தளவு நீங்க வந்து நேத்து பேர்டிங் பண்ணியிருப்பீங்க, நேத்து பேர்டிங் பண்ண லிஸ்டையும் வந்து இதுல சப்மிட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து இதை டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு பாருங்க, 9ஆம் தேதிக்கு நம்ம என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம் டேட்டை. ஸோ எந்த டேட்ல நீங்க லிஸ்ட் இருக்கீங்களோ அதை சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து தற்சமயத்துக்கு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் சப்மிட் பண்ண போறோம், அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேட் அதுவே எடுத்துக்கிச்சு 10, ஸ்டார்டிங் டைம் அதுவே எடுத்துக்கிச்சு. இந்த ஸ்டார்டிங் டைம்ல வந்து ஒரு நுணுக்கம் இருக்குது, நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து 6:41, நான் வந்து வீட்டில் இருக்கிறேன். எங்க வீட்டுக்கு மேல ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பறந்ததுன்னா ஒரு ஃபால்கன் பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் வேக வேகமா கேமரா ஓடி போய் அதை வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு போயிட்டேன். ஆனா லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நான். ஸோ அப்போ வந்து போய் எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனா நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னா 5 நிமிஷத்தை மைனஸ் பண்ணி லிஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரீசெட் கொடுத்துட்றேன், ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வசதி இது எவ்வளவு நேரத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஸோ பாருங்க, இப்ப 42 இருக்கு, நான் மைனஸ் பண்ணிட்டே போறேன். இப்போ 10 நிமிஷம் மைனஸ் பண்ண உடனே கீழே வந்து இந்த ட்ராக் ரெக்கார்டிங்னு இருக்கு பாருங்க, அது வந்து டிசேபிள் ஆயிடுச்சு.
இந்த ட்ராக் ரெக்கார்டிங்கை நம்ம எப்பயுமே ஆன்ல வச்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஆத்தென்டிகேஷனுக்காக. இது ஆன்ல இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். எவ்வளோ தொலைவு வந்து நம்ம பேர்டிங் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வந்து அது ரெக்கார்ட் பண்ணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதை ஆஃப் பண்ணிடுறாங்க. இது ஆஃப் பண்ணிடுறதுனால ஆத்தென்டிசிட்டி போயிடுது. அவங்க போய் நிஜமாலுமே அங்க போய் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒண்ணு எழும் சில ரேரிட்டிஸ்லாம் நீங்க போடும்போது. ஸோ அதனால இது எல்லாருக்குமே நல்லது, இந்த ரெக்கார்ட் ட்ராக்கை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் வந்து அது கீழே வந்து இந்த சூஸ் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து இப்ப ஏடபிள்யூசி நடக்குது இல்லையா, ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ், அதுல கலந்துக்கு போறவங்களுக்கு அது நமக்கு தேவையில்லை இப்ப. அதனால அதை விட்டு வெளியே வந்துடுறேன் நான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 6:43. இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லொகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லொகேஷன் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் செக்லிஸ்ட் கொடுக்கும். பொசிஷனை டிட்டர்மைன் பண்ண உடனே அது வந்து உள்ள போயிடுச்சு. ஸோ இப்படிதான் வரும் நம்ம உள்ள போன உடனே. ஸோ உள்ள போன உடனே நம்ம பார்க்குறோம், பார்க்குறீங்க, சுத்தி முத்தி பார்க்குறீங்க, 2 காக்கா பறக்குது அப்படின்னா எப்படி என்டர் பண்றது? இங்க மேல வந்து பிளஸ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த பிளஸ்ல வந்து டச் பண்றேன் நான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செல்வா தெரியுதுங்களா அது? தெரியுதுங்க தெரியுதுங்க. ஸோ மேல நான் டச் பண்றேன். ஸோ டச் பண்ணிட்டு காக்கா பறக்குது, 2 காக்கா பறக்குது. அதனால நான் வந்து என்ன பண்றேன், முதல்ல கீழே நம்பர் பேரை பாருங்க 2 போட்டேன். ஹவுஸ் க்ரோன் டைப் பண்ணோம், HOUSE, அதே வந்துடுது. ஸோ இப்போ இது மாதிரி வந்த அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அப்படின்னா, அந்த ஹவுஸ் க்ரோ மேல அப்படி டச் பண்ணிடணும். டச் பண்ணிட்டாலே போதும். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், இன்னொரு காக்கா வந்து பறந்து போகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, அந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 மேலேயே ஒரு டேப் பண்ணா போதும், அதுவே 3 ஆயிடும். இப்ப பாருங்க, நான் டேப் பண்ணிட்டே இருக்கேன், இன்னொரு 4 காக்கா பறக்குன்னு வச்சுக்கோங்க. 4 டேப் பண்றேன், 1 2 3 4. இப்போ அதுவே வந்து மாறிடுது. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு 10 காக்கா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி 10 தடவை என்னால் டேப் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த ஆட் அப்சர்வேஷன் மேல போயிட்டு 10 போயிட்டு 10ன்னு டச் பண்ணிட்டு நான் ஹவுஸ் க்ரோ மேல தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த நேம் மேல ஒரு டேப் பண்ண உடனே அந்த 7 + 10 17 அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கவுண்ட் பண்ணிக்கும். இல்ல நான் இதை வந்து தப்பா பண்ணிட்டேன், எப்படி சார் மாத்துறது? நான் தெரியாதனமா போட்டேன், இப்போ வந்து 27ங்க, அது நான் 17ன்னு போட்டேன், என்ன பண்றது அப்படின்னா, இப்போ வந்து ஜஸ்ட் நேம் மேல டேப் பண்ணீங்கன்னா போதும், இந்த ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன்ல போய் நீங்க என்ன பண்ணலாம்னா, வழக்கமா எப்படி ஒரு டைப் பண்ணும்போது நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, அப்படியே கர்சரை அங்க டச் பண்ணி இதை கேன்சலை கொடுத்து அப்படியே 27 மாத்து, டன்னு கொடுத்துடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஏன்னா இதான் ரொம்ப மெயினான பார்ட். நான் மறுபடியும் சொல்றேன், ஆட் அப்சர்வேஷன்ல டச் பண்ணிடுறேன். டச் பண்ணிட்டு 2 ஹவுஸ் க்ரோ வருது. அப்ப நான் என்ன பண்றேன்னா 2ன்னு சொல்றேன். அடுத்தது வந்து HOUSEன்னு அடிக்கிறேன், வந்து ஹவுஸ் க்ரோ. இப்ப போய் நான் என்ன பண்ணணும்னா, இந்த நேம் மேல டேப் பண்ணணும். நேம் மேல தான் டேப் பண்றேன் 2. ஆனா அதுக்கப்புறம் ஒரு காக்கா வருது. இப்ப நான் நேம் மேல டேப் பண்ணாக்கா உள்ளார போயிடும் நேம் சேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ 1ன்றதுனால நான் நம்பர் மேல டேப் பண்ணா 1 ஏறும். ஸோ நம்பர் மேல டேப் பண்றேன், 1 அதிகமாயிடுச்சு. இப்ப இன்னொரு 5 காக்கா வருது. அப்ப நான் 5 தடவை என்ன பண்ணணும், 5 தடவை டேப் பண்ண தேவையில்லை. இப்ப நான் 5ன்னு மறுபடியும் போயிட்டு அந்த ஹவுஸ் க்ரோ அந்த நேம் மேல மறுபடியும் டேப் பண்றேன். ஸோ 3 + 5 5ன்னு எடுத்து 18 எடுத்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னா அப்சர்வேஷன் வந்து ஆட் பண்ணணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சொல்லுங்க சார். இந்த செட்டிங்ஸ்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நான் சொல்லுங்க. நீங்க சொல்ல நான் அப்படியே என்னுடைய மொபைல்ல பண்ணிட்டே வரேன். பண்ணுங்க. இதுல வந்து இப்போ செட்டிங்ஸ்ல போய் என்ன சார் பண்ணணும் நம்ம? செட்டிங்ஸ்ல வந்து நம்ம வந்து ஸ்பெசிஸ் நேம் டிஸ்ப்ளே கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சார் பண்றது? மேடம் பேக் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் சார்.
கீழே காமன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இந்தியா சூஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஸ்பீஷியஸ் நேம் வந்து காமன் நேமா சயின்டிபிக் நேமா இல்ல ரெண்டுமே சேர்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் சார். சரி, இப்ப இடம் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு எந்த நேம் வேணும்? காமன் நேமா சயின்டிபிக் நேமா? அதை வந்து இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். அடுத்து வந்து சப்ஸ்பீஷிஸ் வந்து நமக்கு தேவையில்லை, அதை விட்டுடுங்க. டச் வைப்ரேஷன் உங்களுக்கு வேணுமா? வேணும்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து சார் எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வரலையே சார் எனக்கு. ஒருவேளை நீங்க வேற ஏதாவது மொபைல், இப்ப ஆண்ட்ராய்டு மொபைல் தான் நான் யூஸ் பண்றேன் நானும். ஆப்பிளா மேடம்? இல்ல சார், ஆண்ட்ராய்டு தான் சார். வரலன்னா பிரச்சனை இல்லை மேடம். டச் வைப்ரேஷனால ஒன்றும் பெருசா இது ஆகாது. அது சில மாடல்ஸ்க்கு வந்து வித்தியாசம் இருக்கும். டிஸ்டன்ஸ் காட்டுதா மேடம்? டிஸ்டன்ஸ் காட்டுதா? டிஸ்டன்ஸ் காமிக்குது சார், ஏரியா காமிக்குது சார். ஏரியா காமிக்குது, அவ்வளவுதான் மேடம். இது செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு மேடம். ஆமா, இது முடிஞ்சிருச்சு. கீழே வந்து லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் சப்மிட்னு இருக்கு பாருங்க மேடம், கீழே. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம்ல மேடம்? இப்போ ஸ்டார்ட் இல்ல, அவ்வளவுதான். சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தீங்களா? இல்ல அதுல போறத முதல்ல இருந்து சொல்லணுமா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பிகினர். ஓகே மேடம், ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன் வந்துட்டீங்க இல்லையா? சப்மிட் கொடுத்த உடனே இந்த டேட் வருது, ஸ்டார்ட் செக் லிஸ்ட் வருது, ரெக்கார்ட் ட்ராக். ஒரு நிமிஷம், முதல்ல இருந்தே வரோம் மேடம், ஒரு நிமிஷம். இந்த ஸ்கிரீன்ல இருந்து பாத்துக்கங்க மேடம். ஆமாங்க சார். டேட் வந்து 10, ஓகேவா? ஓகேங்க சார். ஸ்டார்டிங் டைம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெக்கார்ட் ட்ராக் ஆன் பண்ணிக்கங்க, ஏன்னா நம்ம நடக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, அது ஆஃபும் பண்ணி வைக்கலாம், இல்ல வந்து ஆனும் பண்ணி வைக்கலாம். ஆனா நீங்க ஆன் பண்ணி வைக்கிறதா வந்து ப்ரிஃபரபிள். அடுத்து இந்த சூஸ் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? இது வந்து AWC ப்ராஜெக்ட் போறதுனால அதுல வந்து அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லை, அந்த ஆப்ஷனே வரல சார் எனக்கு. அது வந்து நீங்க ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணணும் மேடம். முதல்ல வராதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, சரி, ஜாயின் பண்ணா பேர்ட் கவுண்ட் இந்தியால போயிட்டு அந்த AWC ப்ராஜெக்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது காட்டும். ஓகே, இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் செக் லிஸ்ட் கொடுக்க போறேன் நானு. ஓகே, நீங்க லொகேஷன் ஆன் பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். அப்பதான் லொகேஷன் எடுத்துட்டு செக் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே, இது வரைக்கும் ஓகே தானே மேடம்? இது வரைக்கும் வந்துருச்சு சார் எனக்கு. ஓகே, இப்போ வந்து மேல போட்டுருக்கு பாருங்க, பிளஸ் ஆட் அப்சர்வேஷன் ஆர் ஃபைண்ட் ஸ்பீஷிஸ்னு ஒன்னு இருக்கு பாருங்க. ஆமாங்க சார். இத வந்து டேப் பண்றீங்க. ஓகே, டேப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த கீபோர்டு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க 2 காக்கா பறந்து போகுது. இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். ஓகேங்க சார். ஓகே, சோ இப்போ வந்து 2 காக்கா பறந்து போகுது அப்படின்னாக்கா நான் வந்து 2 நம்பர் போட்டுட்டேன். ஹவுஸ் க்ரோன்னு அடிக்கணும் நான். இது ஷார்ட்கட் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல குழப்பம் நாங்கள. சோ ஹவுஸ் க்ரோ அப்படின்னு அடிச்ச உடனே அங்கேயே வந்துடுது. இப்ப மேல அடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, அது உள்ள போய் உட்காரணும் அப்படின்னா நீங்க அந்த நேம் மேல டேப் பண்ணணும். ஹவுஸ் க்ரோ அப்படின்றதுக்கு மேல டேப் பண்ண போறீங்க. டேப் பண்ண உடனே அந்த 2 நம்பர் வந்து போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு காக்கா பறந்து வருது. அதை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி ஆட் பண்ணணும்னா, அந்த நம்பர் மேல ஒரு டேப் பண்ணணும். டேப் பண்ண உடனே இப்ப 3 காக்கா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு 5 காக்கா பறந்து வருது. அதை நான் வந்து 5 தடவை டேப் பண்ண முடியாது. 5 தடவை டேப் பண்ணலாம், அது ரொம்ப கஷ்டமா. இப்போ 15 காக்கானா நம்ம 15 தடவை டேப் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றாங்கன்னா 15 டைப் பண்ணிட்டு அந்த ஹவுஸ் க்ரோ அப்படின்னு நேம் மேலே டேப் பண்ணணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காவே அதுவே என்ன ஆகுதுன்னா ஆட் பண்ணி காட்டும். இல்ல நான் தப்பா என்டர் பண்ணிட்டேன், அதை எப்படி வந்து மாத்துறது அப்படின்னாக்கா, இப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த நேம் மேல போய் டேப் பண்ணுங்க. இப்ப மேல எதுவுமே நம்ம ஆட் அப்சர்வேஷன் ஆர் ஃபைண்ட் ஸ்பீஷிஸ்ல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம நீங்க போய் அந்த நேம் மேல டேப் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எல்லா டீடைல்ஸுமே வரும். இப்ப போய் நீங்க என்ன பண்ணலாம்னா, சாதாரணமா டெக்ஸ்ட்டை எப்படி தப்பா பண்ணிட்டாக்கா நீங்க மாத்திக்கிறீங்களோ அது மாதிரி போயிட்டு கர்சர் வரும், அப்படியே கேன்சல் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கரெக்டான நம்பரை போட்டுட்டு டன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்துடும். ஸோ இப்போ ஹவுஸ் க்ரோ பார்த்துட்டோம். இப்போ திடீர்னு ஒரு ரோஸ் ரிங்டு பேரக்கெட் வந்து பறந்து வருது. ஸோ 3 ரோஸ் ரிங்டு பேரக்கெட். அப்போ ROSE அப்படின்னு அடிச்சோடனே வந்துருச்சு 3 ரோஸ் ரிங்டு பேரக்கெட். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த நேம் மேலே போய் டேப் பண்ணணும். டேப் பண்ணீங்கன்னா 3 ரோஸ் ரிங்டு பேரக்கெட் ஆயிடுச்சு.
இப்ப இன்னும் 2 காமன் மைனா பறந்து வருது. அப்ப 2 போட்டீங்க, காமன் COMMON. அப்ப காமன்ல ஆரம்பிக்கிற எல்லாமே வருது. நம்ம அதுல காமன் மைனாவை பார்த்து அந்த நேம் மேல டேப் பண்றோம். இப்ப வந்து அந்த ஹவுஸ் க்ரோ மறைஞ்சிடுது பாருங்க. இப்ப நமக்கு வந்து அந்த ஹவுஸ் க்ரோ வந்து விசிபிளா இல்ல. இப்ப இன்னும் 2 ஹவுஸ் க்ரோ பறந்து வருது. நம்ம பயப்படவே வேணாம், கவலைப்பட வேணாம். மறுபடியும் அந்த ஆட் அப்சர்வேஷன்ல 2ன்னு போட்டு மறுபடியும் HOUSE அப்படின்னு போட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஹவுஸ் க்ரோ வந்துடும். அது மேல டேப் பண்ணுங்க, 44 மாறிடும். ஸோ இப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு இதுவா வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். இது புரிஞ்சதில்ல மேடம்? எதுவும் டவுட் இல்லையா இருக்கும்? இல்லைங்க சார். இப்ப எனக்கு அந்த பேர்டோட பேரே தெரியலன்னா அப்ப நான் என்ன சார் பண்ணணும்? பேர்டு பேர்னா பேர்டு பேர் தெரியலையா மேடம் உங்களுக்கு? காமன் நேம் தெரியல எனக்கு. பேர்டோட காமன் நேம் தெரியல அப்படின்னாக்கா நீங்க வந்து பாக்கெட் கைடை ரெஃபர் பண்ணலாம். பாக்கெட் கைடு இருக்குல்ல மேடம், நம்ம தமிழ் பேர்ட்ஸ் நெட்வொர்க்ல பாக்கெட் கைடு போட்டிருப்பாங்க. பாக்கெட் கைடு பார்க்கலாம். இல்ல வந்து ஃபீல்டு கைடு இருக்கு இல்லைங்களா, ஃபீல்டு கைடு புக்கை ரெஃபர் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கெட்சை வந்து அந்த பறவையை பார்த்து அதனுடைய கலரு, அது எப்படி எவ்வளவு சைஸ்ல இருந்தது, அது எப்படி கத்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க நோட் எடுத்துக்கிட்டு ஃபீல்டு கைடை ரெஃபர் பண்ணலாம். இல்லைன்னா மெர்லினை யூஸ் பண்ணி நீங்க ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். மெர்லின் வந்து நான் பின்னாடி சொல்றேன் மேடம். இல்ல இப்ப நான் போட்டோ எடுத்தேன்னா அது வந்து ஆட் ஆகுமா சார்? போட்டோ மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா இங்க? போட்டோ ஆட் பண்ணலாம் மேடம். ஆனா வந்து ஆப்ல பண்ண முடியாது. ஆப்ல பண்ண முடியாது. பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க லிஸ்ட் சப்மிட் பண்ணாதான் ஆப்ல பண்ண முடியாது. அப்படியே போய் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்க சார். தெரியாத பேர்டு நான் அப்புறம் சொல்றேன் மேடம். மெர்லின் எப்படி ஐடென்டிஃபை பண்றது நான் அப்ப சொல்றேன். இப்போ வந்து தெரிஞ்ச பேர்டை வந்து நம்ம எப்படி வந்து இபேர்ட்ல வந்து உள்ளிடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே தானே மேடம்? ஓகேங்க சார். ஓகே. இப்ப வேற ஏதாவது 2 ஸ்பீஷஸ் சொல்லுங்க. இப்போ வந்து செல்வா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஒண்ணும் இல்லைங்க. முதல்ல நம்ம தெரிஞ்ச பேர்டை முடிச்சுக்கலாம். அப்புறமா டவுட்டுக்கு வருவோம். இல்லைன்னா டைமுக்குள்ள முடிக்க முடியாது. சரி, ஓகே. ஸோ இப்போ ஆப் மட்டும் பார்த்துக்குங்க. நம்ம தெரியாத பேர்டுக்கு என்ன பண்றது நான் இப்போ சொல்றேன். ஸோ இன்னும் 2 இந்தியன் பாண்டாரான் பறந்து போகுது அப்படின்னாக்கா மறுபடியும் ஆட் அப்சர்வேஷன்ல போய் 2 இந்தியன் அப்படின்னு அடிக்கிறேன். இந்தியன் பாண்டாரான் வந்துருச்சு. ஸோ போய் அந்த நேம் மேல டேப் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல வந்து நம்பரு பிளஸ் அதோட நேம் அடிச்சு அந்த ஸ்பீஷியஸ் வந்தோடனே அந்த ஸ்பீஷியஸ் மேல டேப் பண்ணீங்கன்னா அதுவே வந்து ஆட் ஆயிடும். சப்போஸ் ஒன்னே ஒன்று நீங்க ஆட் பண்ணணும்னா இல்ல 2 ஆட் பண்ணணும்னா அந்த நம்பர் மேல போய் 2 டேப் பண்ணீங்கன்னா அதுவே என்ன ஆயிடும்னா ஆட் ஆயிடும். சரி, இப்போ வந்து நீங்க இந்தியன் பாண்டாரான் பாக்குறீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்பீஷிஸ்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் பில்டு க்ரோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 லார்ஜ் பில்டு க்ரோ நான் எப்படி அடிக்கிறேன் பாருங்க. 5 LARGE லார்ஜ் பில்டு க்ரோ வந்துருச்சு. நேம் மேல டேப் பண்றேன், புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேம் மேல ஒரு டேப் பண்றேன். ஒரு டேப் பண்ணோடனே மற்ற டீட்டெயில்ஸ் தான் வருது பாருங்க. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம். இந்த நம்பருக்கு பக்கத்துல ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து ப்ரெசன்ட்னு இருக்கு பாருங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை டச் பண்ண உடனே இந்த கவுண்ட் போயிடுச்சு பாருங்க, ப்ரெசன்ட்னு காட்டுது பாருங்க. அதாவது அந்த பறவையினுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியல, ஆனா அது இருக்குதுன்னு தெரியுது. அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், நிறைய கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. அப்ப தெரியாத பட்சத்துல ஆனா இருக்குதுன்னு தெரியுது. ஏதோ ஒரே ஒரு காக்கா கத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காக்கா இருக்குதுன்னு தெரியுது, ஆனா எத்தனை இருக்குதுன்னு தெரியல. நீங்க அந்த காக்காவையும் பார்க்கலாம். டவுட்டா இருக்கு, அது கத்துறது காக்காவா இல்ல அண்டங்காக்காவா, ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. ஆனா அது இருக்குதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னா அப்போ வந்து இந்த இதை வந்து செக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ஆனா நாங்க வந்து இதை பண்றதே கிடையாது. ஏன்னா இருந்ததுன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா போடுவோம், இல்லைன்னா விட்டுடுவோம். அதனால வந்து அதை நீங்க இந்த ப்ரெசண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. பக்கத்துல மெர்லின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம மேடம் கேட்டாங்க இல்லையா பேர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குதான் இந்த ஆப்ஷனு. அது நீங்க மெர்லின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு காட்டும், இல்லைன்னா காட்டாது.
இப்போ நீங்க மெர்லின் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லார்ஜ் பில்டு க்ரோ அதை பத்தி இன்னும் அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னாக்கா அந்த மெர்லினை போய் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் பில்டு க்ரோ அதனுடைய போட்டோ வரும், விதவிதமான போட்டோ. அது 4x4 5x6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதனுடைய அதுக்கு கால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆல் சவுண்ட்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய 11 விதமான கால் வருது. 11 விதமான காலில் 11 விதமா ஆட் பண்ணியிருக்காங்க. விதவிதமா இருக்கும். ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ரேஞ்சு, அது வந்து எவ்வளோ எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்ற ரேஞ்செல்லாம் வந்து நீங்க வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மெர்லினை யூஸ் பண்ணி. ஸோ இப்போதைக்கு நம்ம மெர்லின்குள்ள போல, அது கீழே வந்து ஆட் டீடைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க இந்த குறிப்பிட்ட பறவையை பத்தி ஏதாவது டீட்டெயில் ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அது வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து வேற ஏதோ ஒரு கழுகை வந்து துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்க வந்து வேறு ஏதோ ஒரு கழுகை துரத்தியது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல கூட நீங்க டைப் பண்ணலாம். அந்த வசதி வந்து இது இருக்கு. நீங்க அப்படியே சூஸ் பண்ணிட்டு வேறு வேறு கழுகை துரத்தியது இல்லை சேசிங் அப்படியே ஈகிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், அதுல வந்து டைப் பண்ணலாம் நீங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீடிங் கோட். ஒரு பறவை வந்து இனப்பெருக்க காலத்துல இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம தனி செக்ஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து நம்பர் ஆட் பண்றோம். ஏதாவது அந்த பறவையை பத்தி ஏதாவது டீட்டெயில் இருந்தது அப்படின்னாக்கா அதை ஆட் பண்றோம், டன்னு கொடுத்துறோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இதுமே வருது. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பறவையுமே வருது. இப்போ நான் வந்து கீழே பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆரோ ஒன்று இருக்கு பாருங்க, அதை டச் பண்றேன். ஸோ லெஃப்ட் ஆரோ டச் பண்ண உடனே மறுபடியும் இந்த பழைய ஸ்கிரீனுக்கு வந்துடுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கீழே வந்து ஒரு 3 விதமான பட்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஒன்று வந்து இந்த 3 லைன் போட்டு ஹரிசாண்டலா 3 லைன் போட்டு ஒரு பட்டன், அப்புறம் வந்து ஒரு பபுள் ஒன்று, அடுத்து வந்து ஒரு டிக் போட்டு ஒன்று. ஸோ இது 3மே என்னென்னு பார்த்துலாம். ஸோ இதை டச் பண்ண உடனே இந்த 3 ஹாரிசாண்டல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ண உடனே ஸ்மார்ட் சார்ட் டாக்ஸானமிக் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்மார்ட் சார்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னாக்கா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பரவலாக காணக்கூடிய பொதுவான பறவைகளை வந்து லிஸ்ட்டை மட்டும் அதை எடுத்துக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஸ்மார்ட் சார்ட்டே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்மார்ட் சார்ட்டை சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபல்வஸ் விஸ்லிங் டக், லெசர் விஸ்லிங் டக்லாம் காட்டுது. ஆனால் நான் ஸ்மார்ட் சார்ட் அப்படின்னு டச் பண்ண உடனே நம்ம பகுதியில் பொதுவாக காணக்கூடிய பறவைகளுடைய பட்டியலை முதல்ல காட்டும். ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் சார்ட் வச்சுக்கோங்க. ஷோ ரேரிட்டி, இது வந்து எப்போ பயன்படுத்தினா ஒரு ரேரான பேர்ட் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் பேக் போயிடுறேன். பேக் போயிட்டு உங்களுக்கு போனதான் தெரியும். ஒரு ரேரான பேர்ட்னு வச்சுங்களேன், கிரேட்டர் அட்ஜுட்டன் ஸ்டார்க் அப்படின்னு ஒரு பறவை. அது வந்து ஒன்று பறந்து போகுது. அப்போ 1 கிரேட்டர் அட்ஜுட்டன் ஸ்டார்க் காட்டவே இல்லை பாருங்க. கிரேட்டர் அட்ஜுட்டன் ஸ்டார்க் வந்து இந்த லிஸ்ட்லேயே காட்டவே இல்லை. ஸோ காட்டவே இல்லை அப்படின்னுமா, ஏன் அப்படின்னாக்கா நம்ம ரேரிட்டி வந்து சூஸ் பண்ணல. அப்போ ஷோ ரேரிட்டி இது எல்லா நாளையும் தேவைப்படாது, சில நேரங்களில் தேவைப்படலாம், சில ரேரான பேர்டை பார்க்கும்போது. ஸோ அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு இப்போ போயிட்டு 1 கிரேட்டர் கிரேட்டர் சரி, அந்த பேர்டு வரல, வேற ஒரு ரேரான
சொல்லுங்க சுரேந்தர். வரமாட்டேங்குங்க. இல்ல நார்மலா உள்ள ஒரு ரேரிட்டிஸ்னு காட்டுதுல. நார்மலா உள்ள ரேரிட்டிஸ் ஏதாவது ஒண்ணு போட்டு சொல்லுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ வந்து இப்ப ரேர்னு காட்டுது பாருங்க. பாரெட்டட் கூஸ் வந்து எங்க பகுதியில வந்து ரேர். ஸோ அந்த மாதிரியான ரேரிட்டிஸ் வந்து எப்ப காட்டும் அப்படின்னாக்கா, நீங்க ஷோ ரேரிட்டிஸை சூஸ் பண்ணும்போது தான் காட்டும் அது. ஸோ இப்போ நான் இப்போ ரேரிட்டிஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து எனக்கு காட்டல பாருங்க. அந்த பாரெட்டட் கூஸ் வந்து காட்டல. ஸோ ஷோ ரேரிட்டிஸ் அப்படின்னு போனோம்னாக்கா, இப்போ வந்து அந்த ரேரிட்டிஸ்லாம் வந்து காட்டுது. ஸோ நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட். நம்ம தான் ப்ராஜெக்ட் ஒன்றுமே செலக்ட் பண்ணல, 0 செலக்டட். அப்சர்வேஷன் டைப் இது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் சப்மிட் பண்ணும்போது. பேர்ட் லிஸ்ட் அப்படின்னாக்கா நான் எந்த ஏரியாவில் இருக்கேன் அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்னெல்லாம் காட்டுது பாருங்க. விழுப்புரம், கோஸ்டல் பாலிகான், பிளைன் டிஸ்ட்ரிக்ட், புதுச்சேரி, கடலூர். இதுல எந்த லிஸ்ட் வேணாலும் நான் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஹரிசாண்டல் பட்டன்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பபுள் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செக்லிஸ்ட் கமெண்ட். நீங்க வந்து அன்னைய நாளினுடைய வெதர் எப்படி இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்ததா, இல்ல மழை பெஞ்சு விட்டு இருந்ததா, இல்ல நீங்க யார் யார் கூடலாம் வந்து பேர்டிங் போனீங்க, பசங்களை அழைச்சிட்டு போயிருந்தீங்களா, இந்த மாதிரியான தகவல்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு லேக்குக்கு போறீங்க அப்படின்னா அந்த லேக்ல வந்து தண்ணி அளவு எப்படி இருந்தது, மழையினால் நிரம்பி இருந்ததா, இல்ல குறைவா இருந்ததா, இல்ல அங்க ஏதாவது வந்து கள்ள வேட்டை நடந்துட்டு இருந்ததா, இல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களா, இல்ல வந்து இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த நாய்கள் வந்து ஏதாவது பறவைகளை துரத்திட்டு இருந்ததா. ஸோ அந்த மாதிரியான தகவல்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அதுல வந்து பதிவு பண்ணலாம். அதுதான் வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு கழிச்சு நீங்க பார்க்கும்போது அந்த செக்லிஸ்ட்டை பார்க்கும்போது அந்த கமெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் மூலமா வந்து நீங்க அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த ஏரியா அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக் போட்டு 5 இருக்கு பாருங்க. இந்த 5னா நம்ம இது வரைக்கும் 5 ஸ்பீஷீஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதை டச் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த ஃபுல் லிஸ்ட் போயிடும், அது மட்டும் காட்டும் பாருங்க. இப்ப வந்து நம்ம என்ன பறவை பார்க்கும்போது 4 பாண்டாரான் பார்த்துருக்கோம், 3 ரோஸ் விங்டு பேரக்கிட்டு, 44 ஹவுஸ் க்ரோ, 2 லார்ஜ் பில் க்ரோ, 2 காமன் மைன். இது எதுக்குன்னா சில நேரத்துல என்ன ஆகுனா கை தவறி வேற ஒரு ஸ்பீஷீஸை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம போட்டுட்டு இருப்போம் தெரியாதனமா. இப்ப இந்தியன் ரோலர் அப்படின்னாக்கா சில நேரத்துல இந்தியன் ராபிட் வந்துடும் அது டக்குன்னு கை தவறி. ஸோ அதை வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்றதுக்காக அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம பார்த்துட்டு ஸோ இப்போ மேலே பாருங்க உங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கு பாருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம யூஸ்வலா வந்து 15 நிமிஷத்துக்கு தான் ஒரு செக்லிஸ்ட் சப்மிட் பண்ணுவோம். ஸோ 15 நிமிஷம் ஆனதுனால நான் என்ன பண்றேன்னா லிஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப்னு கொடுத்த உடனே என்ன கேட்குது பாருங்க, கீப் பேர்டிங் ஸ்டாப் ட்ராக். நான் தெரியாதனமா அதை ஸ்டாப்னு கொடுத்துருந்தனால என்னால இங்க திருத்திக்க முடியும். அப்ப கீப் பேர்டிங் அப்படின்னு சொல்லி டச் பண்ணோம்னா பேர்டிங் போயிட்டே இருக்கும். இல்ல ஸ்டாப் ட்ராக் அப்படின்னு கொடுத்த உடனே அது என்ன ஆகும்னா இப்ப நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே ஜிபிஎஸ் ஆன் ஆயிருக்கும் போது நம்ம டிட்டர்மைனிங் வர பொசிஷன் வந்தது இல்லையா, அப்பவே வந்து நம்ம லொக்கேஷன் எடுத்துக்கிட்டு தான் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம லொக்கேஷன் வந்து அது ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க அதை ஜஸ்ட் டச் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க அது 2 ஆப்ஷன் காட்டுது பாருங்க, ரீசன்ட், நியர்பை. ஸோ நான் என்ன பண்றேன், கீழே ஸ்க்ரோல் பண்றேன், பாக்குறேன். இப்போ வந்து ரெக்கமெண்டட் காட்டுது பாருங்க. பெரும்பாலும் ரெக்கமெண்டட்லேயே கரெக்டா வந்துடும். நான் ஏற்கனவே பேர்டிங் பண்ணதுனால அது ரெக்கமெண்டட்னு காட்டுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் இது மாதிரி காட்டுது இல்ல, பபுள் மாதிரி. அது வந்து பர்சனல் லொகேஷன். இது வந்து ஹாட்ஸ்பாட் கிடையாது. நிறைய பறவை இருக்கிற இப்ப நான் வீட்டுல போட்டிருக்கேன் அப்படின்றதுனால சுரேந்தர்ஸ் கார்டன் நான் வச்சிருக்கேன், நான் பர்சனல் லொகேஷனு. ஸோ அதில் தான் நான் பண்ணேன் இப்போ. ஸோ அதை நான் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
ஹாட்ஸ்பாட்னா ஹாட்ஸ்பாட் காட்டும் உங்களுக்கு. பாருங்க நீல கலர்ல ஒரு தீ எரியிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா அது வந்து ஹாட்ஸ்பாட். ஸோ எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது ரெக்கமெண்ட் பண்றதே நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துல பேர்டிங் பண்றீங்க, ரொம்ப நியர்பையா ஒரு ஹாட்ஸ்பாட் இருக்குன்னா ஹாட்ஸ்பாட்லேயே சூஸ் பண்ணி ஹாட்ஸ்பாட்லேயே போடுங்க. இப்போ வந்து நான் ரீசெண்டை டச் பண்றேன். எதுக்குன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்காக. இப்போ ரீசன்னா டக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம், சுரேந்தர் கார்டன் போட்டு போட்டுடலாம். இப்போ நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்றதுல நீங்க பார்க்க முடியும். ஸோ மறுபடியும் போயிட்டோம் நம்ம. இப்போ சூஸ் லொகேஷன்ல வந்து நான் என்ன பண்றேன்னா யூஸ் திஸ் லொகேஷன். அப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்க, புரோட்டோகால் கேக்குது, ஸ்டேஷனரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ டச் பண்றேன் நானு. ஒரே இடத்துல இருந்து நின்று பண்ணா அது வந்து ஸ்டேஷனரி லிஸ்ட். நடந்து போய் பண்ணீங்க அப்படின்னாக்கா டிராவலிங் லிஸ்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா 30 மீட்டர் இல்ல 100 அடிக்குள்ளார. இப்ப வீட்டு மொட்டை மாடியில நீங்க நடக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப நீங்க ஒரு 30 மீட்டர் தான் நடப்பீங்க, ஒரு 100 அடிக்குள்ளார நடப்பீங்க. அப்படி இருந்தாக்கா ஸ்டேஷனரி லிஸ்ட். டிராவலிங் அப்படின்னா 30 மீட்டருக்கு மேல நீங்க நடந்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து டிராவலிங் லிஸ்ட். இன்சிடென்டல் அப்படின்றது தற்செயலா நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, இல்ல வேற எங்கேயாவது போறீங்க, கடைக்கு போறீங்க. அப்படி கடைக்கு போற வழியில ஒரு ஃபால்கன் பறந்து வர்றதை பாக்குறீங்க. அவங்க நம்ம பிரைமரி பர்பஸ் வந்து பேர்டிங் கிடையாது, தற்செயலா பாக்குறோம் நம்ம. அப்போ போடும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இன்சிடென்டல் வந்து சூஸ் பண்ணலாம். இன்னொரு இது என்னன்னா, நம்ம தற்செயலா பாக்குறோம் ஒரு பறவைய, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து பேர்டிங் கண்டினியூ பண்றேன்னா அப்ப அது இன்சிடென்டல் ஆகாது. அப்ப நம்ம வந்து ஸ்டேஷனரியா மாத்தலாம். அப்போ ஒரு இன்சிடென்டல் லிஸ்ட்டை கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஸ்டேஷனரியா மாத்த முடியும். தற்செயலா பாக்குறோம் அந்த பறவையை, அதுக்கப்புறம் அங்கேயே நின்று ஒரு 15 நிமிஷத்துக்கு பேர்டிங் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேஷனரி லிஸ்டா மாறிடும். ஸோ இது 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 4 இருக்கு பாருங்க கீழே, பேண்டிங்கு, நாக்டர்னல் ஃபிளைட் கால் கவுண்ட், ஈபர்ட், பெலாஜிக் புரோட்டோகால், ஹிஸ்டாரிக்கல். இது 4மே நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து இது வந்து ரிசர்ச் பர்பஸ்க்கு. இந்த கடைசியில இருக்கு பாருங்க ஹிஸ்டாரிக்கல், அது வந்து நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேர்டிங் பண்ணியிருந்தா உங்களுக்கு நாள் தெரியும். ஆனா வந்து எத்தனை பேர் போனீங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க லிஸ்ட்டை, எவ்வளவு தூரம் நடந்தீங்க அப்படிலாம் தெரியல அப்படின்னாக்கா அந்த ஹிஸ்டாரிக்கல் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட் சப்மிட் பண்ணலாம். மற்ற எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ டிராவலிங்கா, ஸ்டேஷனரியா, இன்சிடென்ட்ல இது 3 மட்டும் தான் தேவை. நம்ம ஸ்டேஷனரி அதை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு டன்னு கொடுத்துறேன். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா அப்சர்வர் கேக்குது பாருங்க. இப்ப நான் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணோம்னா ஒண்ணுன்னு போட்டுக்கிறேன். இன்னொருத்தவங்க என் கூட அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அதை பிளஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமாக்கிக்கலாம். தப்பா பண்ணிட்டேன் சார் நான் ஒண்ணுதான் அப்படின்னாக்கா மறுபடியும் அங்க போய் நம்பர்ல டச் பண்ணீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு ஒண்ணுன்னு மாத்திக்கலாம். ஸோ வந்து மினிட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். கிலோமீட்டர் வந்து ஒன்றும் கிடையாது, ஏன்னா ஸ்டேஷனரின்றதுனால கிலோமீட்டர் வந்து அவசியமே கிடையாது. ஸோ இதுதான். இப்போ 2 அப்சர்வரா போனீங்கன்னா லிஸ்ட்டை ஷேர் பண்றது எப்படின்னு பார்க்கணும். இப்போ 2 அப்சர்வர்னா முதல்ல அப்சர்வரை 2ன்னு மாத்திடணும். 2ன்னு மாத்தினோடனே கீழே வந்து ஷேர் செக்லிஸ்ட்னு வருது பாருங்க. இந்த ஷேர் செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நிறைய வருது பாருங்க. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க பேரை அடிச்சுட்டு இப்போ கதிரவன் 21 அதான் வந்து ஈபர்ட் யூசர் நேம். 2 விதமா நீங்க ஷேர் பண்ணலாம். ஒன்னு அவருடைய ஈபர்ட் யூசர் நேமை டைரக்டா அடிச்சு நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவரு அந்த ஈபர்ட் செக்லிஸ்ட் ஈபர்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தாரோ அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்க லிஸ்ட்டை ஷேர் பண்ணலாம். ஸோ ஈபர்ட் யூசர் நேம் வந்து டக்குன்னு ஷேர் ஆயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேரை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. கீழே பாருங்க அங்க ஒரு டிக்கு காட்டுது பாருங்க கீபோர்ட்ல, அதை நீங்க வந்து டச் பண்ணணும். ஓகே கொடுத்து அவங்க பேரு கீழே வந்தாதான் அது ஷேர் ஆகும். ஸோ மியர்லி நீங்க அங்க டைப் பண்றதுனால மட்டும் லிஸ்ட் வந்து ஷேர் ஆயிடும். ஸோ கதிரவன் 21 அப்படின்னா அந்த கீழே வரணும். கொடுத்துட்டு என்டர் தட்டின உடனே கீழே வந்தாதான் அது ஷேர் ஆகும். ஓகே.
ஓகே, இப்போ வந்து நான் ஷேர் பண்ண போறதில்ல, ஒண்ணுன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து கீழே ஒண்ணு கேக்குது பாருங்க. ஆர் யூ சப்மிட்டிங் a complete checklist of the birds you were able to identify? நீங்க பார்க்க முடிஞ்ச எல்லா பறவையும், உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்ச எல்லா பறவையும் வந்து நீங்க அதுல போட்டுட்டீங்களா? போட்டுட்டேன். எஸ். அடுத்து இன்னொன்னு, எதெல்லாம் கம்ப்ளீட் செக்லிஸ்ட் அப்படின்றதுல கொஸ்டின் இருக்கு. நம்மளுடைய பிரைமரி பர்பஸ் பறவை பார்க்கறது அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதுல எஸ் கொடுக்கணும். நான் புக்கு படிச்சுக்கிட்டே பறவை பார்த்தேன், நான் டிரைவ் பண்ணிட்டே பறவை பார்த்தேன் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் செக்லிஸ்டே கிடையாது. அங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நோ தான் கொடுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டிராவல் பண்றேன் அப்படின்னா நான் ரொம்ப மெதுவா போயிட்டே இருந்தேன், அப்போ வந்து பறவை பார்த்தேன் அப்படின்னா அதுவும் நீங்க என்ன பண்ணணும்னா நோ தான் கொடுக்கணும். ஸோ எது அப்ப கம்ப்ளீட் செக்லிஸ்ட்னா, நீங்க ஸ்டேஷனரியா பண்ணாலும் சரி, டிராவல் பண்ணாலும் சரி, உங்களுடைய பிரைமரி பர்பஸ் பேர்டிங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ தான் நீங்க கொடுக்கணும். ஸோ இன்சிடென்டல் நீங்க இன்னொரு ஆப்ஷன் பார்த்தாலே இன்சிடென்டல்னு சொல்லிட்டு, இப்போ நான் இன்சிடென்டல் சூஸ் பண்றேன் பாருங்க, என்ன ஆகுது பாருங்க. அது அப்சர்வர் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கிச்சு, டைமும் எடுத்துக்காது, ஸ்டார்டிங் டைமும் தேவையில்லை, கிலோமீட்டரும் தேவையில்லை, டிஸ்டன்ஸும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அப்படியே லிஸ்ட் சப்மிட் ஆகிடும். ஆனா இது வந்து கம்ப்ளீட் செக்லிஸ்ட் கிடையாது. நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கம்ப்ளீட் செக்லிஸ்ட்டை மட்டும்தான் ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இப்போ ஸ்டேட் ஆஃப் இந்தியா பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த கம்ப்ளீட் செக்லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது. அது மட்டும் இல்லாம 15 மினிட் செக்லிஸ்ட் தான் வந்து ஒரு முழுமையான செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எப்போ பேர்டிங் பண்ணாலும் மினிமம் 15 மினிட்ஸுக்கு கம்ப்ளீட் செக்லிஸ்டாவே நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா சப்மிட் பண்ணிடலாம். ஸோ செக்லிஸ்ட் சப்மிட்டட் வந்தது, ஓகேன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சப்மிட் பண்ண செக்லிஸ்ட்டை எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, சப்மிட்டுக்கு பக்கத்துலேயே செக்லிஸ்ட் இருக்கு பாருங்க, அதுல போய் நீங்க பார்க்க முடியும். ஸோ அதுல வந்து நாட் சப்மிட்டட், சப்மிட்டட்னு வந்தது. ஸோ சப்மிட்டட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் கொடுத்த செக்லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நான் ஏதோ ஒரு ஸ்பீஷிஸ் மறந்துட்டேன் அப்படின்னாக்கா இதுல போய் நம்ம என்ன பண்ண முடியும்னா எடிட் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் அதை டச் பண்றேன். டச் பண்ணிட்ட உடனே மேல வந்து ஒரு 3 பட்டன் காட்டுது பாருங்க. அதுல 3வது பட்டன் பாருங்க, ஒரு பேப்பர்ல எழுதுற மாதிரி இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க, டச் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்குமே இப்ப நீங்க எடிட் பண்றதுக்கும் சப்மிட் பண்றதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆன்ல இருந்தா தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஆனா லிஸ்ட் நீங்க சப்மிட் ஃபீல்டுல போடும்போது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனே தேவையில்லை. ஸோ நாட் சப்மிட்டட்லேயே வச்சிருந்துட்டு வீட்டில் வந்து கூட நீங்க என்ன பண்ணலாம்னா சப்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா அதை மாத்திக்கலாம். ஏன்னா நான் இப்போ இன்சிடென்டல் போட்டேன் இல்லையா, ஆனால் ஸ்டேஷனரி லிஸ்ட் தானே அது. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஸ்டேஷனரின்னு மாத்தி டன்னு கொடுத்து மினிட்ஸ் கேட்குது பாருங்க. அப்போ வந்து மினிட்ஸ் வந்து நான் எவ்வளோ போட்டிருந்தேன், 16 மினிட்ஸ் இல்லையா? ஸோ 16 மினிட்ஸ் ஆர் யூ கம்ப்ளீட்டிங் சப்மிட்டிங் கம்ப்ளீட் செக் எஸ்ன்னு கொடுத்து இப்போ சேவ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை மாத்திட்டோம். ஸோ இன்சிடென்ட்ல வந்து ஸ்டேஷனரியா மாத்திட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நாட் சப்மிட்டட் செக்லிஸ்ட் பாருங்க, அதுவும் நீங்க என்ன பண்ணலாம்னா சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடைசி செக்லிஸ்ட் இருக்கு பாருங்களா, பாம்பே சோழ கொடைக்கானல், இதை நான் ஒன்றும் சப்மிட் பண்ணல. இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், என்னென்ன ஸ்பீஷிஸ் சொல்லிட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கீழே 3 பட்டன் காட்டுது பாருங்க, ஹரிசாண்டல் லைன்ஸ் 3, அப்புறம் பபுள் 1, அந்த டிக்கு. ஸோ டிக்குன்னு டச் பண்ண உடனே என்னென்ன ஸ்பீஷிஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. ஸோ நான் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அதை. ஸோ நான் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா ரிவ்யூ பண்றேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, இது பாருங்க, இது ஒரு டிராவலிங் லிஸ்ட். ஏன்னா நான் வந்து நடந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் தனியாக தான் நடந்திருக்கேன். 114 நிமிஷம் வந்து பேர்டிங் பண்ணியிருக்கேன், 2.07 கிலோமீட்டர். ஸோ இப்போ நான் வந்து அந்த நடந்ததை வந்து டச் பண்ணி அந்த மேப் மேலே டச் பண்ணீங்கன்னா அந்த மேப் மட்டும் வரும். ஸோ மேப் மட்டும் வந்திருக்கு, நல்லா பாருங்க. ஸ்டார்டிங் வந்து லெஃப்ட்ல இருக்கு,
முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க இருந்து நேரா வந்த மாதிரி காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த லிஸ்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கு மறந்துட்டேன். ஸோ அப்ப வந்து இந்த ட்ராக்கை எடிட் பண்ண முடியும். நான் ட்ராக்கை எடிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டைமும் சேர்ந்து அதுவே வந்து எடிட் ஆகிடும். இப்போ பாருங்க எடிட் ட்ராக் கொடுக்குறேன். ஸோ எடிட் ட்ராக்ல இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் ஜஸ்ட் டேப் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்றேன். பாருங்க பெரியாத்தனமா வந்துட்டு நான். ஸோ அங்க நான் என்ன பண்ணிடுறேன், எடிட் பண்ணேன். எடிட் பண்ணும்போது இங்க மேல பாருங்க டிஸ்டன்ஸும் மாறுது, டைமும் மாறுது பாருங்க. 114 நிமிஷம் 94 நிமிஷம் அப்படியே மாறிட்டே வருது பாருங்க. ஸோ இப்படி என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து ட்ராக் மறந்து போயிருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ட்ராக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த செக்லிஸ்டினுடைய ஆப்ஷன். அப்போ ஸோ நம்ம செட்டிங்ஸ் பார்த்துட்டோம், லிஸ்ட் எப்படி சப்மிட் பண்றதுன்னு பார்த்துட்டோம், சப்மிட் பண்ண செக்லிஸ்டையும் நாட் சப்மிட்டட் செக்லிஸ்டையும் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பாருங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர்னு போன உடனே என்னுடைய நியர்பை ஏரியாவில் மேலே காட்டுது பாருங்க, எக்ஸ்ப்ளோர் நியர்பை 5 கிலோமீட்டர் 7 days. இந்த 5 கிலோமீட்டர்ல 7 daysல எங்கெங்கெல்லாம் லிஸ்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ரெட் கலர்ல கட்டத்துலாம் வந்து ஹாட்ஸ்பாட். யாரோ அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாட்ஸ்பாட்ல போய் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், இல்ல ஹாட்ஸ்பாட்னு அர்த்தம். ஸோ நான் இது 5 கிலோமீட்டரோட இன்னும் தள்ளி வரணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே போய் அந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்க அந்த ஹரிசாண்டல் லைன், அதை டச் பண்ணி எனக்கு 30 கிலோமீட்டர்ஸ் காட்டு அப்படின்னு கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும், 30 கிலோமீட்டர் காட்டும். அதே மாதிரி 7 days 30 days வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ பாருங்க ரேடியஸ் வந்து 30 கிலோமீட்டர், டைம் பீரியட் 30 days டன்னு கொடுத்துட்ட உடனே பாருங்க 30 கிலோமீட்டர்ஸ்ல காட்டுது பாருங்க. அந்த ரேடியஸ்ல என்னென்ன இதெல்லாம் இருக்கு காட்டுது. ஸோ 178 ஸ்பீஷிஸ் 5 டார்கெட் இதெல்லாம் காட்டுது. ஸோ இதெல்லாம் நீங்க போக போக தெரிஞ்சுக்கங்க. டார்கெட் ஸ்பீஷிஸ்னா நீங்க பார்க்காத 5 பறவையும் அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ அது உங்க டார்கெட் ஸ்பீஷிஸ் அது. ஸோ அந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்து இதுல இருக்கும். நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது ஜஸ்ட் டேப் பண்ணி நீங்க அதை வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் எந்த இதுவும் சப்மிஷன்ல தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர்லாம் வந்து நீங்க என்ன வேணாலும் மாத்தி மாத்தி அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன தகவல்கள்லாம் இந்த ஆப்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோரு. அடுத்தது வந்து மை இபேர்ட்னு இருக்கு. ஸோ மை இபேர்ட்ல பார்த்தீங்கன்னா இது இருக்கு. நான் இப்போ புதுச்சேரியில் இருக்கிறதுனால இந்த புதுச்சேரி தகவல்களை காட்டுது. இப்போ எனக்கு வேணாம், நான் வந்து இந்தியா ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மேல லொக்கேஷன் லோகோ இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க அப்படின்னு கேட்கும். இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணா இந்தியா ஃபுல்லா நான் பார்த்த பறவை எங்களுடைய எண்ணிக்கை எத்தனை இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு தான் February 10. ஸோ அன்னைக்கு மற்றும் அன்னைய நாள் வரை நான் எத்தனை பார்த்துருக்கேன். அதுவே வந்து December 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா எவ்வளோ செல்லும் நான் பேசுறது கேட்டது இல்லை? கேக்குதுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. திடீர்னு கால் வந்தது, அதான் கட் ஆயிடுச்சு. கேட்கும், சாரி தெரியும். அடுத்து வந்து அது கீழே வந்தீங்கன்னா இந்த மாசம் February மாசத்துல வந்து February 10 வரைக்கும் நான் எவ்வளவு பார்த்துருக்கேன். அதே February 28 அப்ப எப்போ எவ்வளவு பார்த்துருக்கேன். ஏன்னா GBBC வரதுனால அந்த எண்ணிக்கை வந்து டக்குன்னு அதிகமாயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த 5 காம்பனன்ட்ஸ் வந்து இந்த ஆப்ல இருக்குது. செட்டிங்ஸ், சப்மிட். ஸோ நீங்க செட்டிங்ஸையும் சப்மிட்டு செக்லிஸ்ட் மூணுத்தையும் வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்புறமா நீங்க எக்ஸ்ப்ளோர் மை இபேர்ட்லாம் வந்து நல்லா போய் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நிறைய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். செல்வா சொல்லுவார் என்னென்னலாம் மறந்தாங்க. இதுல வந்து லிஸ்ட்ல வந்து ஒரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பல்வஸ் விஸ்லிங் டக் அப்படின்னு அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வட்டம் இருக்கு பாருங்க. ஸோ நீங்க
அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க போய் பாருங்களேன், அந்த மேல வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்னு காட்டுது பாருங்க. இன்ஃப்ரீக்வெண்ட்னா இந்த ஏரியாவில், அதாவது 20/20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கடந்த 3 வாரத்துல 10 வருஷமா இருக்கிற செக்லிஸ்ட்ல 6% செக்லிஸ்ட விட கம்மியா ரிப்போர்ட் ஆயிருந்தது அப்படின்னாக்கா இது வந்து ஆரஞ்சு கலர்ல காட்டும். இது நாபிள் டக்கு பாருங்க, அன்ரிப்போர்ட்டட். அதாவது கடந்த 10 வருஷத்துல இந்த 3 வாரத்துல, அதாவது எந்த 3 வாரம்னா இப்ப நடக்கிறது தான் வந்து நடு வாரம். அப்ப போன வாரம், அதுக்கு அடுத்த வாரம். ஸோ இந்த பிப்ரவரி 1st வீக்லயும், பிப்ரவரி 2nd வீக், பிப்ரவரி 3rd வீக்ல கடந்த 10 வருஷத்துல இந்த ஸ்பீஷீஸ் வந்து இந்த 20/20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ரெக்கார்ட் ஆகல. இதுக்கு மினிமமா வந்து பாத்தீங்கன்னா 25 செக்லிஸ்ட் வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து 60/60 கிலோமீட்டர் ரேடியஸா போயிடும். இல்லை அதை தாண்டி அந்த ரீஜனுக்கே போயிடும். இப்போ நான் சொல்றதெல்லாம் சில பேர் குழப்பமா இருக்கலாம், அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். சில பேர் தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ இப்போ எதுவுமே இல்லை பாருங்க, இப்போ இந்தியன் P4 எதுவுமே இல்லை பாருங்க, பக்கத்துல எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா இந்த 6% செக்லிஸ்டோட அதிகமான எண்ணிக்கையில வந்து அந்த ஸ்பீஷிஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து அது வந்து காட்டல. ஸோ அதுதான் நம்ம ரேர் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த சர்க்கிளினுடைய அர்த்தம் வந்து அதுதான். சொல்லுங்க மேடம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார், இந்த ரேர் வந்து நம்ம சில டைம் செலக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்பீசிஸ் தான் கரெக்டா தெரியுது, பட் அது எவிடன்ஸ் இல்லைன்னா எடுத்துக்க மாட்டேங்குது. அப்போ அந்த எவிடன்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்ல, நான் என்ன பண்ணணும்? கமெண்ட் தான் மேடம் நீங்க எழுதணும். ஓகே. கமெண்ட் வந்து அந்த ஸ்பீஷிஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இப்ப ரேர் வந்து பாத்தீங்கன்னா 2-3 காரணங்களுக்காக கூட இருக்கலாம். ஒண்ணு வந்து அந்த ஸ்பீஷிஸே ஒரு பேர்டே வந்து ரேரா இருக்கலாம். சில நேரத்துல வந்து 2 இருந்தா ரேர் கிடையாது, ஆனா எண்ணிக்கை அதிகமா போட்டிருப்பீங்க. அந்த நேரத்துல நீங்க அதிகமா போட்டீங்க அப்படின்னாக்கா அதுவும் ரேர்ன்னு தான் காட்டும். சரி, நீங்க வந்து கவுண்டிங் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும். நீங்க எப்படி கவுண்ட் பண்ணீங்க, என்ன மெத்தட். இப்ப நம்ம டக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சில பேர் வந்து 100 ஆரம்பிக்கிறதே 100ல தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ 100, அதுக்கு அடுத்தது 500 போயிடுவாங்க, அதுக்கு அடுத்தது வந்து 1000க்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கவுண்டே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பேர்ட் கவுண்ட் இந்தியா வெப்சைட்ல எப்படி கவுண்ட் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு மேல ஒரு பெரிய ஃபிளாக் பறந்து போகுது அப்படின்னாக்கா முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா 1 2 3 4 தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபிளாக்கா இருந்ததுன்னா 1 2 3 4ன்னு 10 கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 பிளாக் பண்ணி கவுண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபிளாக்னா. இது ஒரு பெரிய ஃபிளாக்கா போகுது அப்படின்னாக்கா நீங்க வேகமா ஒரு 50 இல்ல 100 கவுண்ட் பண்ணிட்டு அது மாதிரி எத்தனை மடங்கு 100 இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவாங்க. சிலதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், ஒரே சீரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அப்போ வந்து நீங்க ஒரு பைனாகுலரை பாக்குறீங்க அப்படின்னா அந்த பைனாகுலர் வட்டத்துல பைனாகுலரை மூவ் பண்ணாம எத்தனை டக்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றீங்க. அப்படியே அடுத்தது செகண்ட் பிளாக்ல எவ்வளவு இருக்கு, அடுத்தது தேர்ட் பிளாக்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பிளாக்கா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுவீங்க. இது ஒரு வகை. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நான் கவுண்டிங்க்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க கேட்டதே மாறி போச்சு. ஸோ இப்ப ரேர் வந்து நீங்க வந்து அந்த ஸ்பீச்சை டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை ஸ்கெட்ச் இருந்ததுன்னா நீங்க அப்லோட் பண்ணலாம், இல்லை கால் ரெக்கார்டிங் வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இந்த கவுண்டிங்க்கு வந்து நீங்க எப்படி கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ரேரிட்டிஸை பொறுத்தளவு உங்க ஊர்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னாக்கா நாங்க பிரைமரியா ஃபோக்கஸ் பண்றது வந்து போட்டோவோ இல்லை கால் ரெக்கார்டிங்கோ தான். ஏன்னா உங்க ஸ்பீஷிஸ்க்கே அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். இல்லாத பட்சத்துல நாங்க அப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து அது எதிர்காலத்துல ஈபேர்டை பொறுத்தளவு எல்லாமே மாற்றத்துக்குரியது. ஆனா காங்கிரீட்டா எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா உங்க ரெக்கார்டு வந்து என்னைக்குமே இருக்கும். அது வந்து சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க கொஸ்டின் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம அப்ராக்சிமேட் கவுண்ட்னு கமெண்ட்ல போடலாங்களா சார்? இப்போ ஒரு 500 இருக்கு நம்ம கவுண்ட் போடும்போது
எக்ஸாக்ட்டா நமக்கு அந்த கவுண்ட் தெரியல அப்படின்னா எக்ஸாக்டா பண்ண முடியாது மேடம். அது ஆனா வந்து நீங்க எப்படி கவுண்ட் பண்ணீங்கன்னு நாங்க சொல்லணும். ஓகே. ரேர்னு காட்டுது அப்படின்னாலே நம்ம வந்து எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து அங்க சொல்லணும். நீங்க பேர்ட் கவுண்ட் இந்தியா வெப்சைட்ல எப்படி கவுண்ட் பண்றதுன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்க சொல்லலாம். அதுவும் வந்து சில நேரத்துல வந்து ஹேபிடேட்டை பொறுத்து வந்து இது மாறும். அந்த எண்ணிக்கை மாறும். இப்ப காமன் டெய்லர் பேர்டே பாத்தீங்கன்னா நான் சில இடத்துல போடுவேன் ரேர்னு காட்டும். ஏன்னா வந்து அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து இது பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் அது ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் ரேர் காட்டுதுன்னா இப்ப ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கும். இப்ப சில ஏரியாவில் வந்து சில பேர்ட்ஸ் நிறைய இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்டரை வந்து 100ல வச்சிருப்பாங்க. சில ஏரியாவில் வந்து அந்த பேர்டு வந்து 10 தான் இருக்கும். அப்ப அதை 10ல வச்சிருப்பாங்க. நீங்க 10 இருக்கிற இடத்துல 11ன்னு போட்டா அது வந்து ரேர்னு காட்டும். சில ஏரியாவில் வந்து 100 போட்டாலும் அது ரேர்னு காட்டும். 99 போட்டாலும் ரேர்னு காட்டாது. ஓகே. மற்றபடி இல்லைங்க. அந்த மேம் ஒருத்தங்க டவுட் கேட்டாங்கல்ல, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். மேடம் சொல்லுங்க மேடம். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா மேடம்? அது புரிஞ்சுதுங்க சார். பட் யூஸ் பண்ணும்போது தான் டவுட்ஸ் நிறைய வரும். வரும் மேடம். நீங்க ஒன்றும் இல்லை, கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து தமிழ் பேர்டர்ஸ் குரூப்லயே கேட்கலாம். தமிழ் பேர்டர்ஸ் நெட்வொர்க்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். அதுல நீங்க தாராளமா ரைஸ் பண்ணலாம். அதுல எல்லா நம்பர்ஸுமே இருக்கு. நீங்க காமனா கேட்டாங்கன்னா நாங்க ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கும். முக்கிய நோக்கம் வந்து அது வந்து எந்த அளவுக்கு நம்ம எரர் ஃப்ரீயா வந்து நம்மளால அந்த பேர்டிங் பண்ண முடியும், லிஸ்டிங் பண்ண முடியும் அப்படின்றது. இன்னொரு விஷயம்னா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சு? கிளியர் ஆயிடுச்சு சார். ஓகே மேம், நான் கண்டினியூ பண்றேன். ஸோ சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா பேர்டிங் பண்ணுவாங்க, அங்க எதுவும் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணி போவாங்க, ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேர்ட் லிஸ்ட் எடுத்துட்டு 2, 3, 2, 3, 4, 5 அப்படிலாம் போடுறாங்க சில பேர். அது வந்து ரேர்ல காட்டாது. அவங்க லிஸ்ட் பண்றாங்க, அவங்க ஸ்பீஷீஸும் அதிகமாயிடும். ஆனா இபேர்டு ஆப் கொண்டு வந்து நாங்க இப்ப இனிஷியலா நாங்க பேர்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்பே கிடையாது. நாங்க வந்து பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து வெப்சைட்ல தான் போயிட்டு அப்லோட் பண்ணோம். ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா நாங்க பேப்பர்ல எழுதும் போதே கூட என்ன பண்ணுவோம்னா ஹவுஸ் குரோன் போட்டுக்குவோம், 2 போடுவோம், +, போடுவோம், 2 போடுவோம், 3 போடுவோம், ++ன்னு போட்டுட்டே இருப்போம். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அதை கவுண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் என்ன பண்ணுவோம்னா 11 வந்தது, ஹவுஸ் குரோ 11 அப்படின்னு போடுவோம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க மட்டும் அவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம மெமரி அவ்வளோ நல்ல மெமரி எல்லாம் கிடையாது. ஸோ பேர்ட்ஸை வந்து நம்ம அங்கேயே கவுண்ட் பண்ணி எண்ணிக்கையை மட்டும் நம்ம அங்கேயே போட்டோம். சில பேர்டு விட்டு போயிடும், அதை நம்ம வீட்டில் வந்து சில செக் பண்ணும்போது வந்ததுன்னா அதை போட்டுக்கலாம். பட் கவுண்ட்டை பொறுத்தளவு நம்ம அங்கே ஃபீல்டுலேயே வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அது ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து அவங்க சொல்றாங்க. சரி, இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்னு சொன்னேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு வேர்ட்ல ஆரம்பிக்கிற ஒரு பறவைன்னு வச்சுக்கோங்க, ஷிக்ரா அப்படின்னாக்கா ஒரு ஷிக்ரா பாக்குறீங்க, அப்போ 1ன்னு போட்ட நம்பரை இப்ப கொஞ்சம் ஸ்கிரீனை பாருங்க. ஷிக்ரா SHன்னு போட்ட உடனே அது வந்துருது. சில நேரத்துல வராது, அப்போ 3 லெட்டர் போட்ட உடனே வந்துடும். அது அப்படியே டச் பண்ணிக்கும். இப்ப 2 வார்த்தை வர பறவையா இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஏஷியன் குயில் அப்படின்னாக்கா 1 கேட்டுது 1. இப்ப ஏஷியன் குயில் AS, அதாவது வார்த்தையில 2 எழுத்து, 2வது வார்த்தையில 2 எழுத்து. அப்ப AS KO அப்படின்னு போட்டாலே வந்துடும். இதுதான் ஷார்ட்கட். சரி, இப்போ ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அந்த 2, 3 லெட்டர் அடிச்சிங்கன்னா வந்துடும். அது இப்போ 2 வார்த்தையோடைய பறவையா இருந்ததுன்னா எண்ணிக்கையை போட்டுட்டு ஏஷியன் குயில்னா AS KOன்னு போட்டா போதும், அது வந்துடும். இதே மாதிரி டெய்லர் பேர்ட் பாருங்க. இப்ப 7 டெய்லர் பேர்ட்னா 7லாம் இருக்காது, 2ன்னு வச்சுக்கோங்க. டெய்லர் பேர்ட்னா போட்டா காமன் டெய்லர் பேர்ட், அப்ப COTA டச் பண்ணா வந்துடும்.
ஸோ இது 2 வார்த்தையுடைய பறவை பெயருக்கு. இப்போ 3 வார்த்தையுடைய பறவை பெயர்னு வச்சுங்க. பிளாக் விங்டு கைட். அப்ப என்ன பண்ணணும்னா வார்த்தையில இருக்கிற பிளாக்ல இருக்கிற பி எடுத்துக்கணும், விங்டு டபிள்யூ எடுத்துக்கணும், கைட்டுக்கு கேஐ எடுத்துக்கணும். இந்த கடைசி வார்த்தைக்கு மட்டும் 2 எழுத்து எடுத்துக்கணும். அப்ப பிடபிள்யூ கேஐ. இப்போ 1 பறக்குன்னு வச்சுங்க. 1 போட்டேன், பிடபிள்யூ கேஐ. ஸோ பிளாக் விங்டு கைட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் INR1 போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியன் ரோலரும் வரும், இந்தியன் ராபினும் வரும். சில நேரத்துல அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு இந்தியன் ரோலர்னு வச்சுக்கோங்க, INR1 போட்டாக்கா 2 வருது பாருங்க. அப்ப நம்ம எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 4 வார்த்தையுடைய பறவை பெயரா இருந்துன்னு வச்சுங்க, இந்தியன் ஸ்பாட் பில் டக் அப்படின்னா எல்லா வார்த்தையில இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கணும். பாருங்க, ஒரு இந்தியன் ஸ்பாட் பில் டக் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டக்கு டக்குன்னு நீங்க வந்து போடலாம். முதல்ல நாங்கள் என்ன நினைச்சோன்னா எழுதுறது ஈஸின்னு நினைச்சேன் ஆப் வரும்போது. ஆனா இப்ப ஆப்ல போட ஆரம்பிச்ச அப்புறம் எழுதுறது வந்து எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அப்பப்பே டக்கு டக்குன்னு போட்டோமா, வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணோமா, முடிஞ்சுது, அப்படியே சப்மிட் பண்ணுவோம். ஸோ இதுதான். வேற ஏதாவது டவுட் இருக்கு? சார் இப்போ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கிறதுலயே டக் ஸ்பீசிஸ்னு இருக்கு. ஓகே மேடம். நீங்க எந்த டக்குங்கிறது தெரியலன்னா ஸ்பீசிஸ்னு போடலாம். போடாம அதுதான் மேடம். நான் இப்ப அப்புறம் பேர்ட் என்ன பேர்ட்னு தெரியலனாலும் கேட்கும் போதுதான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது. அதுக்கு ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பல்வஸ் விஸ்லிங் டக்கும் லெசர் விஸ்லிங் டக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இனிஷியலா கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து எனக்கு பல்வஸா லெஸ்ஸரான்னு தெரியல அப்படின்னாக்கா இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கு பாருங்க, பல்வஸ் ஆர் லெஸ்ஸர் விஸ்லிங் டக். அப்போ விஸ்லிங் டக்குன்னு தெரியும் எனக்கு. அப்போ வந்து 3ன்னு போட்டு அங்கே போட்டலாம். இல்லை நேமை டச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணா கவுண்ட்டை போய் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, பறந்து டக்குன்னு தெரியுது, ஆனா என்ன டக்குன்னு தெரியல அப்படின்னா டக் ஸ்பீஷிஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணிட்டு நீங்க வந்து 10ன்னு போடுங்க. 10 பார்த்துன்னு தான். ஸோ இந்த மாதிரி நீங்க போடலாம். ஆனா சில நேரத்துல பறந்தது பறவைன்னு தெரியும், அது வவ்வால்லாம் கிடையாது, பறவை தான். ஆனா என்ன பறவைன்னு தெரியல அப்படின்னா நீங்க மேல டச் பண்ணிட்டு BIRD பேர்ட் ஸ்பீஷிஸ்ன்னு வந்து பாருங்க. அந்த பேர்ட் ஸ்பீஷிஸை நீங்க என்ன பண்ணலாம்னா டச் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்படி என்ன பண்ணலாம், நீங்க அதை வந்து போடலாம். ஆனா உறுதியா உங்களுக்கு தெரியாத வரைக்கும், உங்களால அறுதிட்டு கூற முடியாத வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த பறவை வந்து நீங்க பார்த்தன்னு போடக்கூடாது. ஸோ 10% ஷுவரா இருந்தா தான் போடணும். நீங்க தெரியலன்னா அதை பத்தி கவலை இல்லை, நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம், இல்லை அடுத்த தடவை கூட அந்த பறவையை பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து இது எல்லாமே சயின்டிபிக்கலா யூஸ் பண்றாங்க அந்த டேட்டா. அதனால வந்து நம்ம இதை கொஞ்சம் பார்த்து செய்யணும். சார் ஐநார் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க 2 தடவை. சாரி பார்க்கல சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ ஏதாவது ஒரு பேர்ட்ஸோட வந்து கவுண்ட்டை வந்து ரேராக போடுறோம் அப்படின்னா அதில் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறாங்களா சார்? எங்கே பார்த்தீங்க, எந்த லாக்டியூட்ல பார்த்தீங்க எல்லாம் போட சொல்கிறாங்க சார். அப்போ போடும்போது அதில் கலர் வேரியேஷன் காட்டுது சார். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? கலர் வேரியேஷன் காட்டுதுங்களா? கலர் கேட்குது சார். ஒரு கலர் காமிக்கிறாங்க சார். அந்த பேர்ட்ஸுக்கு வந்து என்ன பெக்குலராக சொல்கிறீங்கன்னு கேட்குதுல்ல சார். அந்த ஆப்ஷனுக்கு என்ன சார் கேட்குது? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்றீங்களா? நீங்க சொல்றது எனக்கு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். இந்த பிரவுன் ஹாக் கவுல் பக்கத்துல ஆர்னு காட்டுது, அந்த மாதிரி வந்து கேக்குறீங்களா சார்? அது இல்லைங்க சார். நம்ம இப்போ எப்படி சொல்றோம் சார், ரேர் ஸ்பீஷிஸ்ங்கிறத நம்ம கன்ஃபார்மா நம்ம பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்டர் பண்ணும்போது ஒரு 2 ஸ்டெப் போகுது சார். 3வது ஸ்டெப்ல அந்த மாதிரி கேக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுவோம்ல சார், எந்த ஏரியால பார்த்தோம், எப்படி பார்த்தோம், நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிரவுன் ஹாக் கவுல் கேக்குது, நான் அதை வந்து 3 கொடுத்துட்டு உடனே இப்ப ரேர்னு காட்டுது இல்ல சார்? எஸ் சார். இப்ப வந்து காட்டுது இல்லைங்களா, ரேர்னு காட்டுது இல்லையா? இதுதானே சொல்றீங்க? ஸ்கிரீன்ல வந்து ரேர்னு காட்டுது பாருங்க சார், எல்லோ கலர்ல, அதுதானே கேக்குறீங்க? அதுதான் சொல்றாரு, அதுதான். ஓகே. இப்ப நீங்க வந்து இதை டச் பண்ணி இங்கே கமெண்ட் ஆட் டீடைல்ஸ்ல கொடுத்துடணும்.
என்ன கொடுக்க போறீங்கன்னா ரெக்கார்டட் த கால். நீங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. எஸ் சார். இல்லைன்னா போட்டோகிராஃப் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க. போட்டோகிராஃப்டு போட்டுறீங்க. ஷேர் ஆட் த போட்டோ இல்ல ஷேர் ஆட் த போட்டோ as soon as possible அப்படின்னு கொடுத்துடுறீங்க நீங்க. ஏன்னா செக்லிஸ்ட் சப்மிட் பண்ணாம உங்களால வந்து போட்டோ ஆட் பண்ணவே முடியாது. ஸோ டன்னு கொடுத்துடுறீங்க நீங்க. இப்போ போயிடுச்சு அது. இப்போ ஸ்டாப் ட்ராக்கு நான் அப்படியே சப்மிட் பண்ணிடலாமே. கண்டினியூ கொடுத்து சப்மிட் பண்ணிடலாம். ஒண்ணுமே கேட்காது. ஓகேங்க சார். நீங்க கமெண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவுமே கேட்காது சார். செல்வா சார் ஹேண்ட் ரைஸ் செல்வா சொல்லுங்க. ப்ரீடிங் கோட் கவர் பண்ணிட்டோமா? ஐயோ சாரி. ஓகே, இப்போ வந்து இந்தியன் ஸ்பாட் பில் டக் போட்டோம் இல்லைங்களா? இது வந்து ப்ரீடிங் பிஹேவியர் நம்ம ஏதாவது அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமா இது பண்ணோம்னா இதை கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஆட் ப்ரீடிங் கோட் நம்ம டச் பண்றோம். இப்போ பாருங்க எத்தனை. இதான் சார் கேட்டிருந்தேன். ஓ இதுதாங்க, சாரி. ஓகே, நீங்க ரேர்னுவே நாங்க அதுக்கு போயிட்டோம். சாரி. ஓகே ஓகே சார். நோ இஷ்யூ சார். ஸோ இப்போ ப்ரீடிங் கோட் அப்படின்னாக்கா இதை காட்டுது பாருங்க. ஸோ இப்போ ஒரு கடைசியில இருந்து போவோம். நம்ம NYன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு பக்கத்துலயே ப்ரீடிங் கோட் பக்கத்துலயே ஒரு ஒன்று சிம்பிள் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அதுல கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டச் பண்றேன் பாருங்க. இது வந்தது இல்லைங்களா? இதுல வந்து லேர்ன் அபவுட் மோர் ப்ரீடிங் கோட்ஸ் ஹியர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை டச் பண்றேன். டச் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த ஹெல்ப் ஆப்ஷனுக்கு போயிட்டு இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்னென்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா NY. இப்ப NYக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நெஸ்ட் வித் யங் சீன் ஆர் ஹியர்டு. ஒரு நெஸ்ட்ல யங் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்னா அதை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்தியன் ஸ்பாட் பில்டக்கு வந்து கூண்டுல வந்து ஒரு சிக்கு இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அதை வந்து சூஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம், நம்ம இந்தியன் ஸ்பாட் பில்டக்கு கூட சிக்கு இருக்கு. அப்ப நீங்க கவுண்ட் போடும்போது அடல்ட்டு பிளஸ் சிக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நீங்க கவுண்ட் போடணும். 2ன்னு போடணும். நீங்க அடல்ட்டை மட்டும் போட்டு 1ன்னு போட்டு ப்ரீடிங் கோட் ஆட் பண்ணீங்கனாலும் அந்த கவுண்ட் வந்து மிஸ் ஆயிடும். ஸோ சிக்கோ பெருசோ எல்லாமே சேர்த்து தான் அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம போடணும். அடுத்து வந்து நெஸ்ட் வித் எக்ஸ் பாருங்க. எக்கு நீங்க பார்த்தா தான் போடணும். இப்ப சில நேரத்துல வந்து பறவை போய் கூட்டுல உக்காந்துருக்கும். அதுக்கு எதுக்கு உட்காந்துருக்குன்னு தெரியாது. நம்மளே அசியூம் பண்ணிக்குவோம் அது வந்து முட்டை இருக்குது அதனாலதான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி. சில நேரத்துல வந்து என்ன பண்ணணும், உட்காந்துட்டு காலாலே உதச்சி வந்து அந்த நெஸ்ட்டை வந்து சரி பண்ணும். ஸோ நம்ம பார்க்குற நேரத்தில் அது நம்ம உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் உள்ள கால் உள்ள வந்து அது உதச்சி சரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம கவனமா இருக்கணும். நெஸ்ட் இருக்குதா, எக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அது நீங்க என்ன பண்ண சூஸ் பண்ணணும். அப்புறம் கேரிங் ஃபீக்கல் சாக். அதாவது வந்து அந்த குஞ்சு வந்து அந்த உள்ள ஒரு பறவை வந்து கூட்டிலே இருக்கும், வெளியே வந்து ஆண் பறவை இருக்கு அப்படின்னா சில நேரத்துல வந்து அந்த குஞ்சு போடுற வந்து அந்த கழிவெல்லாம் வந்து மூட்டையா கட்டி வாயால கொடுக்கும், அது எடுத்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஃபீக்கல் சாக் இருந்ததுன்னா அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபீடிங் யங். ஃபீடிங் யங் அப்படின்றது கூட்டை விட்டு வெளியே ஃபீட் பண்றது. கூட்டை விட்டு வெளியே வந்து சிக்கு அதை ஃபீட் பண்ணாதான் நம்ம வந்து இந்த FYயை வந்து சூஸ் பண்ணணும். உள்ளாரே இருந்தது அப்படின்னாக்கா நம்ம என்ன சூஸ் பண்ணோம்னா நெஸ்ட் வித் யங் தான் சூஸ் பண்ணோம், ஃபீட் பண்ணா கூட. ஸோ இப்போ ஃபீடிங் வந்து கூட்டை விட்டு வெளியே இருந்தாதான் ஃபீடிங் எங்க சூஸ் பண்ணணும். கூட்டுக்குள்ளாரே இருந்ததுன்னா நம்ம வந்து நெஸ்ட் வித் எங்க தான் சூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபைடு நெஸ்ட். இந்த முன்னாடி சொன்ன மாதிரி கூட்டிலே உட்காந்துருக்கு, அது அடகாக்குறதோ என்ன பண்ணுதோ நமக்கு தெரியாது. அப்போ வந்து ஆக்குபைடு நெஸ்ட் சூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து யூஸ்டு நெஸ்ட். ஸோ யூஸ்டு நெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தூக்கணாங்குருவி கூடு வந்து பனைமரத்துல தொங்கும், ஆனா ஒரு பறவை கூட இருக்காது. நீங்க வந்து அங்க நெஸ்ட்டை பார்த்துட்டீங்க.
ஸோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அதை வந்து செக்லிஸ்ட்ல எப்படி போறதுன்னு சொல்றேன். பட் ஆனால் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணோம். பறவையே பார்க்கல, நெஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்க. ஸோ அந்த நேரத்தில் இது சூஸ் பண்ணும். இது வந்து நம்ம குறிப்பிட்ட பறவைகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு காக்கா நெஸ்ட் இருக்குன்னா அது காக்கா இப்போ யூஸ் பண்ணுதா இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு ரேப்டர் வந்து அதை யூஸ் பண்ணுதா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ தெரியாத பட்சத்தில் இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்பிளே கத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாதாரணமாக நம்ம போறப்ப கத்தினாலே என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்பிளேன்னு போட்டுருவோம். ஆனா அது இனப்பெருக்க காலம் இல்லாத நேரத்தில் நம்ம அதை சூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம அதை வந்து தேவையில்லாம சூஸ் பண்ண தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அது உண்மையாலுமே அங்க வந்து ஏதோ முட்டையோ இல்லை குஞ்சோ ஏதோ இருக்கு, அதனால வந்து நம்மள வந்து திசை திருப்பத்துக்காக அதெல்லாம் செய்யுது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க போய் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்பிளே வந்து சூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து நெஸ்ட் பில்டிங். அப்ப அது கூட்டை வந்து கட்டிக்கிட்டே இருக்கு, அது கட்டுறதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா நெஸ்ட் பில்டிங்கை சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது வந்து ஒரு தூக்குனாங்குருவி வந்து ஒரு புல்லை வந்து கிழிச்சு எடுத்துட்டு போகுது, அது எடுத்துட்டு போறத பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கேரிங் நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணலாம், CN. அடுத்தது வந்து பிசியாலஜிக்கல் எவிடன்ஸ் பாருங்க. இது நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நமக்கு அது தெரியாது. அதுக்கு வந்து இனப்பெருக்க காலத்துல